அடுத்ததாக சேனையில் பயன்படுத்தப்படக்கூடிய சேனை கைநூல். இது சேனையினுடைய பைபிள்னுவோம். அவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகம் இது. இதில் சட்டத்திட்டங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதை படித்தோம்னா மிக அருமையான சேனையாளரை நம்ம உருவாக முடியும். அதனால் இது ஒருத்தர்கிட்டையும் இது இருக்க வேண்டிய புத்தகம். இது சேனை கைநூல். அடுத்ததாக இந்த புத்தகம், இது சிற்றேடுன்னுவோம். இந்த சிற்றேடு அப்படின்னா இந்த சேனை கைநூலுடைய சுருக்கம்தான் இது. ஒரு இடத்துல மரியாயின் சேனையை ஆரம்பித்தா எப்படி ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதுக்கு சுருக்கமாக இது விளக்கம் தரும். இது சிற்றேடு அப்படின்றது. ஒரு நிகழ்ச்சி நிரலையும் எப்படி நடத்தணும், அதை எப்படி குறிப்பு எடுக்கணும் அப்படின்ற அருமையான ஒரு கையேடு. இது விளக்க கையேடு. இதை நமக்கு ப்ராக்டிஸ், இந்த நம்ம போய் ஒரு இடத்துல மரியாயின் சேனை ஆரம்பிக்கிறது ஒரு நபரே தேவையில்லை, இது இருந்தால் போதும். இதை படித்து இது பிரகாரம் இது செய்யணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்கன்னா மரியாயின் சேனை அருமையாக உருவாகிடும். இது பேர் சிற்றேடு.